ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கும்பாபிஷேகம் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு கிங் vlogs. கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம செய்கிறாங்க. இது ஏன் செய்கிறாங்கன்னா, கருவறையில் உள்ள தெய்வ சிலைகளுக்கு தெய்வத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. பல்வேறு புனித ஸ்தலங்கள்ல இருந்து நீர் எடுத்து வரப்பட்டு குடத்துல நீர் நிரப்பி மந்திரங்களால் தேவத்தன்மையை ஏற்படுத்தப்பட்டு எடுத்து வந்த நீரை கோவில் கருவறையில் உள்ள சிலைகளுக்கும் கோவில் கலசத்திற்கும் நீர் ஊற்றப்படுவதை தான் நம்ம கும்பாபிஷேகம் அப்படிங்கிறோம். இப்படி செய்யறதுனால கோவில் கலசங்கள் தெய்வத்தன்மை பெருகுது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஏன் கும்பாபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா, 12 வருஷம் குறிப்பிடுவது ஒரு மாமங்கம் அப்படின்னு சொல்றாங்க. தேவதைகளை ஆராதனை செய்வதற்கு குரு பகவான் கணக்குல எடுத்துக்கொள்றாங்க. குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருடம் காலம் சுற்றி வருவாங்க. 12 ராசி என்பதனால் 12 வருடம் 12 ராசியில சுற்றி வருவாங்க. இததான் நம்ம 12 வருஷம் அப்படின்னு சொல்லி 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கோவில்லையும் கும்பாபிஷேகம் செய்யறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.